ஃபிஃப்த் விஷயம் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் வந்து 30,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எடுங்க. அதுக்கு மேலே ஓட்டின வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஓட்டின வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தேய்மானம் இருக்கும். நம்ம வண்டிக்கு தான் செலவு அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து 25,000 30,000 கிலோமீட்டர் எடுங்க. ஒரு சில வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு வந்து டேம்பர் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிலோமீட்டர் ஓடி இருக்கும். பட் ஆனால் கம்மியாக ஒன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து சின்ன விஷயத்தை வச்சு செக் பண்ணலாம். பட் வந்து அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் அது வந்து 100% வந்து ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஜஸ்ட் நம்மளோட அசம்ஷனுக்காக அதை செக் பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், இது 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இந்த மீட்டரை செக் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து டயர் கிட்ட வாங்க. ஸோ டயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வீக்ஸ் இண்டிகேட் பண்ணும். லாஸ்ட் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இயர் இண்டிகேட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2017 பண்ணியிருக்காங்க 7th வீக்கில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதம் பண்ணது. ஸோ வந்து வண்டியோட ஆர்சி எடுத்துக்கோங்க. வண்டியோட ஆர்சியும் இந்த டயரோட இருக்க டேட்டும் செக் பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆர்சிலேருந்து 1 மாதத்துக்குள்ளே இருக்கணும்.